எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. தமிழர்களுக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் தொடங்கப்பட்டிருக்கிற எங்கள் தேசம் வலை தொலைக்காட்சியினுடைய முதல் நிகழ்ச்சியாக தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை செந்தமிழன் சீமான் அவர்களை சந்திக்க இருக்கோம். வாங்க. வணக்கம். 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 வணக்கம் அண்ணா. நாம் தமிழர் கட்சி தொடங்கி 16 ஆண்டுகள் ஆயிடுச்சு. உங்களை சந்திக்காத பத்திரிகையாளர்களும் இல்லை, உங்களிடம் கேட்கப்படாத கேள்விகளும் இல்லை. காரணம், தினம் தினம் பத்திரிகைகளை சந்திக்கிறீங்க, அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறீங்க. உணவு சாப்பிடும்போது நேர்காணல், உடற்பயிற்சியின் போது நேர்காணல், பயணத்தின் போது நேர்காணல்னு வித்தியாசமான பல முறையில் ஊடகத்தை நீங்கள் அணுகிருக்கீங்க. இருந்தாலும் கூட இந்த நேர்காணல் உங்கள் இதயத்துக்கு நெருக்கமான ஒன்றா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம், என்னதான் உலகத்தோட ஆடம்பரமான நாடுகளுக்கெல்லாம் போய் சுற்றி பார்த்தாலும், சுற்றி பார்த்துட்டு திரும்பி சொந்த ஊருக்கு வர்ற போது ஒரு உணர்வு இருக்கும்ல, இது ஏன் ஊர்ரா அப்படிங்கிற ஒரு உணர்வு. அது மாதிரியான ஒரு உணர்வு தமிழ் தேசியத்துக்காக ஒரு தனித்த ஊடகத்தை உருவாக்கி அந்த ஊடகத்தில் நீங்கள் பேசுகிற இந்த நொடி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இது உரிமைக்கான போராட்டத்தில் இது ஒரு படி ஒரு பாய்ச்சல் தான். இப்போ நிராகரிக்கப்பட்ட இடத்துல, புறக்கணிக்கப்பட்ட இடத்துல, அவமதிக்கப்பட்ட இடத்துல, ஏமாற்றப்பட்ட இடத்துல தான் எழுச்சி வருங்கிறாங்க. அந்த எழுச்சி தான் பேரறிவி போல் ஒரு பேராற்றலை பெருக்கி தருங்கிறாங்க. அப்போ எது நமக்கு இல்லையோ அந்த இடத்துல தான் நம்ம தொடங்க வேண்டியது இருக்குது. அப்படி தொடங்கின ஒன்று தான் இந்த வலை தொலைக்காட்சி. அதில் நமக்கென்று ஒரு ஊடகம் வேணுங்கிறது பெருநாள் கனவு, அதில் நீண்ட நாள் கனவு. அப்போ அதில் அந்த தொலைக்காட்சி தொடங்கி அதில் இப்போ நம்ம எவ்வளோ நேர்காலம் நீங்கள் சொன்னீங்க, தின ஊடகத்தை ஊடகவியலாளர்கள் தான் என்னை தொடர்ந்து சந்திப்பாங்க. விண்ணூர்தியில் ஏறும்போது ஒரு தடவை, இறங்கும்போது ஒரு தடவை, அப்புறம் நிகழ்ச்சிக்கு போகும்போது, நிகழ்ச்சி முடிஞ்சு, அது அது என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையும் அன்பும். ரெண்டாவது என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கருத்து இருக்கும், ஒரு செய்தி இருக்கும் அவர்கிட்ட அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதில் முதலாக நம்ம ஒரு எங்கள் தேசம்னு ஒரு தேசிய அரசியலை முன்னெடுக்கிற பிள்ளைகள் நமக்கென்று ஒரு ஊடகத்தை உருவாக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த ஊடகத்தில் ஒரு நேர்காணலை செய்கிறதுல உண்மையிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. நமக்கு ஒரு படிப்பினை இருக்குது, நம்மகிட்ட எது இருக்குதோ அதிலேருந்து தொடங்கணும். அதுதான் லாவோட்ஸ்ன்னு சொல்கிறாரு, எல்லோரும் சொல்கிறாங்க. நம்ம தலைவருக்கு இப்போ போராட்டத்தை தொடங்கும்போது ஆயுதம் இல்லை, இப்போ என்ன செய்யலாம் அப்படி, ஏன் நம்ம உயிரையே ஆயுதமாக ஏந்தக்கூடாதுன்னு முடிவெடுத்தாப்புல. இப்போ அவர் பிள்ளைகள் நமக்கு ஊடக ஆதரவு இல்லை, ஏன் நாமே ஊடகம் ஆகிடக்கூடாது? எல்லார் கையிலையும் உள்ளங்கையில் ஊடகம் இருக்குது, அப்போ நம்மளே ஊடகம் ஆயிடுவோம், அவ்வளோதான். அப்போ அது முடிவெடுக்கும்போது தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு ஊடகம் இல்லை. நம்மளால் அந்த பெரிய அந்த தொலைக்காட்சிகள் மாதிரி 400 கோடி 500 கோடி செலவழித்து செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வலையிலே ஒரு தொலைக்காட்சி மாதிரி 24 மணி நேரமும் நல்ல இது இல்லை. நம்ம மற்றதை பார்க்குறோம், அந்த எந்தெந்த நிகழ்ச்சிகளெல்லாம் இப்படிலாம் நிகழ்ச்சி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அப்படி நம்ம செய்வோம். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தொடங்கணும். நம்ம ஏற்கிற தற்சார்பில் அதுவும் ஒன்று. எங்கள் தலைவர்கிட்ட விடுதலைக்கு போராட வரும்போது ஆயுதம் இல்லை. சரி, ஆயுதம் இல்லை, என்ன செய்யலான்னா, ஏன் நம்ம உயிரையே ஆயுதமாக ஏந்தக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்போ இங்கே என்னென்னா, இங்கே இருக்கிற ஊடகங்கள் எல்லாமே முதலாளிகளோடது. முதலாளிகள் எப்போவுமே அதிகாரத்திற்கு அனுசரித்து தான் போவாங்க. அப்படி இல்லைன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க விளம்பரங்கள் தரமாட்டாங்க. இது சிக்கல் இருக்குது. ரெண்டாவது, இங்கே தொலைக்காட்சி வச்சுருக்கிறவங்க எல்லாரும் ஒரு அரசியலை சார்ந்திருக்கிறாங்க, அல்லது அவங்களே அரசியல் கட்சி வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இன்னொரு அரசியல் கட்சியினுடைய செய்திகளை கொண்டு போய் சேர்க்க, அவங்க வளர்வதற்கு உதவ அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சூழலில் நீண்ட காலமாக உங்களுக்கு தெரியும், தேர்தலில் நம்ம போட்டியிடுறதா கூட சொல்ல மாட்டாங்க, தெரியும் உங்களுக்கு. கணக்கெடுப்பாங்க, வாக்கு விழுக்காடு கணக்கெடுக்கும்போது மற்றவையில் தான் நம்மளை வைப்பாங்க. அப்போல்லாம் அதை பொருட்படுத்தலைனாலும் ஒரு வழி இருக்கும், நம்ம நிராகரிக்கப்படுறோம் அப்படின்னு, புறந்தள்ளப்படுறோங்கிற ஒரு வெறி இருக்கும். அப்போ அந்த இடத்துல இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இவங்க நமக்கு ஊடக ஆதரவு இல்லை, சரி ஏன் நாமே ஊடகமாக மாறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வருது. இப்போ எல்லார் கையிலையும் உள்ளங்கையில் ஊடகம் இருக்குது, உலகத்தை நம்ம பிள்ளைகள்லாம் பார்க்குறாங்க. அப்போ ஒவ்வொருவரும் நாமே
நமக்கு நாமே ஊடகமாக மாறுவோங்கிறதுல தான் இந்த முயற்சி. இப்போ எங்கள் தேசம், தமிழ் தேசம், அது சார்ந்த அரசியல், அதனுடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, அவனுடைய அரசியல், அவனுடைய வழிபாடு, அவனுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, அவனுடைய வளம், நிலம், எல்லாவற்றையும் பாதுகாக்கிறது ஒரு அரசியலுக்குள்ள. அதை பேசட்டும். மற்றவங்க பேசுவாங்க, பேசலை, நம்ம பேசுவோம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வலை தொலைக்காட்சி. இங்கே ஏற்கனவே இருக்கிற அரசியல் ஆற்றல், இப்போ திராவிடம் அப்படின்னு ஒரு கோட்பாட்டை வச்சுருக்கிற கட்சிகள், இந்தியம் அப்படின்னு இருக்கிற கட்சிகள், புதிதாக ஒரு தேசிய இனம் வந்து ஒன்று திரண்டு அரசியல் வலிமை பெற்று அதிகாரத்தை தொட முயற்சிப்பதை வந்து ஏற்க மாட்டாங்க. எந்த ஒரு தேசிய இனமும் அரசியல் எழுச்சி வருவதை வந்து இந்தியமோ திராவிடமோ ஏற்காது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம வந்து வீழ்த்தப்பட்ட ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகள் எழுச்சி விட்டு வரும்போது, புதிதாக ஒரு கோட்பாட்டோட புதியதாக இளைய பிள்ளைகள் எழுச்சி வரும்போது, அது அவர்கள் வந்து ரொம்ப இடையூறான்னு நினைப்பாங்க. பன்னெடுங்காலமாக அவங்க செய்து கொண்டிருந்த அரசியலுக்கு. அப்போ அதனால் நம்மளை சுத்தமாகவே அவங்க மறைப்பாங்க. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம இதை செய்ய வேண்டியது வருது. இந்த வேலையை நம்ம செய்கிறோம். இது தமிழ் தேசிய அரசியலை மட்டும் பேசுவதற்கான ஒரு தொலைக்காட்சி. இப்போ இதில் நீங்கள் வந்து இது வந்து வெறும் தமிழ் தேசிய அரசியலை தான் பேசுமானா இல்லை, அது எல்லா இந்த நிலத்தில் இருக்க எல்லா அரசியலையும் பேசும், உலக அரசியலையும் பேசும். ஏன்னா இது சும்மா ஒப்புக்கு இல்லை, இது உண்மையிலே உண்மை நேர்மையான ஊடகம். அதோடு நம்ம அரசியலையும் பேசும். இந்த பூமியில் நம்ம அரசியல் மட்டும் தனித்து இல்லையே, எல்லா அரசியல் இருக்கு, எல்லா அரசியலையும் பேசும். ஆடு மாடுகளுக்கு, மரங்களுக்கு, தண்ணீருக்கு, மலைகளுக்கு, கடலுக்குன்னு தொடர்ந்து நீங்கள் நடத்துகிற மாநாடெல்லாம் மக்களின் கவனத்தை ஈர்க்குது. இப்போ அதற்கு அடுத்த கட்டமாக மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு ஒரு முன்னெடுப்பை செய்கிறீங்க. இந்த மாற்றத்தை விரும்பும் மக்கள் யார்? இந்த மாநாடு எதற்காக? இல்லை, உங்களுக்கு ஆடு மாடுகள், மலை, மரம், இது கடல், நீர், இதெல்லாம் ஒன்று இருக்குது. இப்போ இதெல்லாம் இல்லாமல் நம்ம வாழ முடியாதுங்கிற ஒரு உயிரியல் உண்மையை, அறிவியல் உண்மையை கற்பிக்கிறதா நம்ம கல்வி அமைப்பு, கல்வி முறை இல்லை. அதனால் பேரன்பு கொண்டு இந்த மண்ணை, மக்களை காதலிக்கிற, நேசிக்கிற எந்த ஒரு மகனும் வந்து இந்த வேலையை தான் செய்வான். வாக்கை பற்றி கவலைப்படுகிறவர்கள் இதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறவர்கள் தான் இதை பற்றி யோசிக்க முடியும். நம்ம அதனால் செய்கிறோம். எல்லாருக்கும் தெரியும், மனிதர்கள் இல்லாமல் வந்து மரங்கள் வாழ்ந்துடும், பறவைகள் வாழ்ந்துடும், விலங்குகள் வாழ்ந்துடும், பூச்சி வண்டெல்லாம் வாழ்ந்துடும். ஆனால் இந்த உயிரினங்கள்லாம் இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியாதுங்கிறது மனிதர்கள் உணரணும். உங்களுக்கு புரியுதா? இப்போ அதுதான், அதை உணர்த்துறதுக்கு தான் அந்த மாநாடு. கடல் என்பது என்ன வேலையை செய்யுது? கடல்ங்கிறது வெறும் தண்ணீர் தானே? அது ஒரு பெருளவு தண்ணீர் தானே? அதை முதல்ல புரிய வைக்கணும். மரம்ங்கிறது என்ன, எவ்வளோ ஒரு மகத்தான பணியை இந்த செய்து கொண்டிருக்குதுங்கிறது முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு புரியணும். இதில் வந்து எந்த உயிரினமும் வந்து நற்காற்றை சுவாசித்து நச்சுக்காற்றை வெளியிடும். இந்த மரம், செடி, கொடிகள் தான் வந்து நச்சுக்காற்றை சுவாசிச்சுட்டு நற்காற்றை வெளியிடும். அந்த விதி, அந்த அமைப்பு, அந்த முறை மட்டும் இல்லைன்னா உலகில் எந்த உயிரினமும் வாழ்வது கடினமாயிரும். அப்போ அது எவ்வளோ பெரிய பணியை செய்யுது அப்படின்னா, மரம் வந்து வெறும் மரம் இல்லை, நம்ம உயிர், நம்ம மூச்சு காற்று. அப்போ அதை முதல்ல இந்த தலைமுறை பிள்ளைகள் வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அது. கால்நடைங்கிறது ஆடும் மாடும் வந்து ஒரு விலங்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதை எல்லாருமே சொல்கிறான், அந்த நடமாடும் வைப்பகங்கிறான், மொபைல் பேங்க்குங்கிறான். ஒரு ஆடுனா, ஒரு ஆடு அதுனா ஒரு குறைஞ்சது 75,000 1,00,000 போகுது ஒரு ஆடு, இல்லது 50,000 போகுது. அப்போ ஒரு ஆடுனா 50,000 நீ வங்கியில் வைப்பகத்தில் போட்டு வச்சுருக்காயின்னு சொல்கிறான். இப்போ மாடு, இப்போ நீங்கள் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா பால் வளத்துறை இருக்குது. பால் இருக்குது, வளம் எங்கே இருக்குது, எங்கேருந்து பால் வருதுங்கிற கேள்வி இருக்குது. பால் வளத்துறை, அதுக்கு ஒரு அமைச்சர். கால்நடைத்துறை, அவருக்கு அமைச்சர். ஆனால் கால்நடை வளர்ப்பை பற்றியும் கால்நடையை பற்றி பேசுனா அது நகைச்சுவையாக பார்க்கப்படும். இங்கே வருது. இப்போ எனக்கு வந்து நாங்கள் எப்படி பார்ப்போம், இப்போ வந்து சாராய பொருளாதாரம் என் நாட்டில் இருக்குது, அது 50,000 கோடி. பால் பொருளாதாரம் 1,50,000 கோடி. இது உயிரை எடுக்கும், அது உயிரை கொடுக்கும், எந்த பக்கம் நிற்கிறதுன்னு இருக்குது. இப்போ வந்து பால் இருந்ததுன்னா என் நாட்டில் பசி இருக்காது. ஏன்னா பால் வந்து உங்களுக்கு முழு உணவு. எந்த திரவ உணவுலையும் கழிவு வராது, பாலில் வரும். தாயின் பிறந்தவுடனே நம்ம தாயின் மாரில் 1 ஆண்டு 1.5 ஆண்டு பால் தான் குடித்தோம்.
அதனால் அது கழிவு வந்தது. அது முழு உணவு. அப்போ பால் இருந்தால் என் நாட்டில் பசி இருக்காது. பசிங்கிற சொல்ல நான் ஒழிச்சிருவேன். இப்போ பால் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? நான் மாடு வளர்க்கணும். இது நான் ஒன்றும் புதுசாக வளர்க்கலை. ஆதியில் நாங்கள் செஞ்ச வேலை அதுதான். அப்போ உலகம் பூரா வளர்க்குது. பிரேசில் வளர்க்குது, ஆஸ்திரேலியா வளர்க்குது, டென்மார்க் வளர்க்குது. நாட்டின் பிரதம அமைச்சர் வந்து பால் நாளில் அதை டைரி டேயில் பேசுகிறாரு. பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குது. அதை பால் இருந்தால் நம்ம பொருளாதாரத்திலே தற்சார்பு அடையலாம்னு பேசுனது இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்தியா வந்து அதிகமாக ஏற்றுமதி செஞ்சு அந்நிய செலாவணியை ஈட்டுகிற ஒரு வர்த்தகம் வந்து மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1ன்னு பிரதமர் பேசுனதே இருக்குது. அப்போ பால்லையும் மாடுலையும் இவ்வளோ பெரிய பொருளாதாரம் இருக்கும்போது அதை கைவிடுவது எவ்வளோ பெரிய இது பாருங்கள். இப்போ உலக நாடுகள்லாம் எவ்வளோ பெரிய பால் வைத்துக்கொண்டு இந்த ஆடு மாடுகளை வைத்துக்கொண்டு இப்போ நான் மாலத்தீவுக்கு ஒரு தடவை போனேன். அந்த மாலத்தீவில் போய் ஒரு விடுதியில் சாப்பிட போகும்போது இந்த கறின்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எங்களுக்கு கறி வந்ததுங்கிறான். தமிழ்நாட்டில் இன்றைக்கி கறி எத்தனை விழுக்காடு கறி உண்கிறாங்கன்னு தெரியும். ஒரு கிலோ கறி 1000 ரூபாயை தொடுது. ஆனால் ஆந்திராவிலேருந்து வருது, ராஜஸ்தான்லேருந்து வருது. அப்போ நீங்கள் ஏன் ஆடு வளர்க்கலை? கறி சாப்பிட முடியுது. அப்போ அத்தியாவசிய உணவு தேவைக்கு நீங்கள் வேற ஒரு இடத்துல கையேந்தும் போது உங்கள் பொருளாதாரம் அங்கே போகுது. நீங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்குறீங்க, உங்களுக்கு வீழ்ச்சி அடைகிறீங்க. அதே மாதிரி பால் உங்களுக்கு எங்கேருந்து வருது? ஆந்திராவிலேருந்து வருது. ஆவின் பால் விற்கிது என்னுடைய அரசு. எங்கே அப்படின்னா பதில். வளர்க்குறது அவமானமாக கருதுது. இந்த அரசுகள் மாறி மாறி வீட்டுக்கு ஒரு மாடு கொடுத்துச்சு, வீட்டுக்கு ஒரு ஆடு கொடுத்துச்சு, வீட்டுக்கு ஒரு நாட்டுக்கோழி கொடுத்துச்சு. ஏன்னு கேட்கும்போது வீட்டின் வறுமை ஒழியும்னு சொல்லிச்சு. அதையே நாங்கள் சொல்கிறோம், வீட்டில் ஆடும் மாடும் கோழியும் வளர்த்தா வறுமை ஒழியும்னா, அதே ஆட்டையும் மாட்டையும் கோழியை நாட்டில் வளர்த்தா நாட்டின் வறுமை ஒழியும்ல அப்படின்னு நாங்கள் கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் அங்கே அந்த கேள்விக்கு யார்ட்டையும் பதில் இல்லை. இப்போ அந்த இடத்தை அதை உணர்த்தணும். அப்போ ஆடும் மாடும் நம் செல்வங்கள் என்பதை நம்ம உணர்த்தணும். இருந்தாலும் சீமான் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாரு, பனைமரத்தில் ஏறி கல்லறக்க சொல்கிறாரு, அவர் மீண்டும் குலத்தொழிலை ஆதரிக்கிறாரு அப்படின்னு உங்கள் மீது விமர்சனம் வைக்கப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் எங்கே குலத்தொழில் வருது? இப்போது ஆடு வளர்த்தல், மாடு வளர்த்தல், நெசவு செய்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், வேளாண்மை செய்தல், பனை தொழில் செய்தல், பனையிலிருந்து பதநீர் இறக்குதல், கருப்பட்டி செய்தல், இந்த கல் இறக்குதல், இது வந்து வேளாண் மரபு சார்ந்த ஒரு பண்பாடு. இது உங்களுக்கு புரியுதா? இதில் வந்து இப்போ நாங்கள் வந்து நில வேளாண்மை போல் கடல் வேளாண்மை உங்களுக்கு புரியுது. அது மீன் பிடிக்கிறதுனால எங்களுக்கு காரண பெயராக மீனவர்கள் என்று அழைக்கிறாங்க. ஆனால் பறந்து விரிந்த கடற்பரப்பில் வாழ்ந்ததனால, அந்த கடற்பரப்பில் வாழ்வதால் எங்கள் குடிப்பெயர் பறந்தவர் தான். ஆனால் நாங்கள் மீன் பிடிக்கிறதுனால எல்லாருக்கும் மொத்தமாக ஒரு மீனவர்னு காரண பெயர் வருது. இப்போ பால் விற்கிற ஒரு பால்காரர் மாதிரி, அது காய்கறி விற்கிற காய்கறிக்காரர் மாதிரி அது வருது. அப்போ அந்த இடத்துல இதில் எங்கே குலத்தொழில் வருது? ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றெல்லாம் செத்தாருள் வைக்கப்படும்னு வள்ளுவ பெருமகனார் தந்தர்லிய மறைமொழி சொல்லுது. இங்கே தச்சனும் வேணும், இங்கே வேளார் குயவனும் வேணும், இங்கே முடிதிருத்துகிற மருத்துவர்களும் வேணும், இங்கே வண்ணாரும் வேணும், வேளாண் குடிமகனும் வேணும், மீனவரும் வேணும். எல்லாரும் சேர்ந்து வாழும். ஒருத்தர் இருந்தால் தான் ஒருத்தர் வாழ முடியும். ஒன்றை சார்ந்து ஒன்று. அப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் சமூகம். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றெல்லாம் செத்தாருள் வைக்கப்படும் தரு. அப்போ இதில் இதெல்லாம் வந்து ஒரு வாழ்வியல். இதில் வந்து குலத்தொழில்னு சொல்லக்கூடாது. அது வந்து இழிவு. குலத்தொழில்னு இழிவு. இப்போ இப்படி பார்ப்போம். ஐயா கருணாநிதி குடும்பம் வந்து எங்களை 3 தலைமுறையாக ஆளுது. இந்த நாட்டை தமிழர்களை தொடர்ந்து ஆள்வது அவங்க குலத்தொழிலா? இந்த கேள்வியை கேட்குறவங்க பல முறை சட்டமன்ற உறுப்பினராங்க, பல முறை பாராளுமன்ற உறுப்பினராங்க. பாராளுமன்ற உறுப்பினராகிறதும் சட்டமன்ற உறுப்பினராகிறதும் உங்கள் குலத்தொழிலா? இது சொல்லுங்கள். அப்பா மருத்துவர், அம்மா மருத்துவர், மகன் மருத்துவர், மனைவி மருத்துவர், மருமகள் மருத்துவர், அப்புறம் மகன் மருத்துவர். நீங்கள் வழி வழியாக வந்து மருத்துவராகவே இருக்கிறீங்க. எங்களுக்கெல்லாம் மருத்துவம் பார்க்குறதுங்கிறது உங்கள் குலத்தொழிலா? அப்படி கிடையாது. மற்றதெல்லாம் வந்து தொழில். ஆனால் வேளாண்மை நெசவெல்லாம் தொழில் அல்ல. உங்களுக்கு புரியுது? அது ஒரு வாழ்வியல். நெசவில் மேலோங்கிய நெசவு இல்லை என்றால் மானுட சமூகம் நாகரிகம் அடைந்திருக்காது.
ஆடை அல்லாத மனிதன் அரை மனிதன் உங்களுக்கு தெரியும். உளவாண்மை இல்லை என்றால் உலகம் நீங்கள் பசியில் செத்து போயிருக்கும், உங்களுக்கு தெரியும். ஒரு சமூக ஒழுங்கே உணவு இல்லைன்னா வந்திருக்காது. அப்போ இது ரெண்டும் மற்றவர்கள்லாம் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள், இந்த உழவர்களும் மிசவர்களும் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள். உங்களுக்கு இப்போ மானம் போனால் உயிரே போயிருங்கிற அளவுக்கு அப்படி இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு இதை குலத்தொழில்னு சொல்கிறது அது ரொம்ப இழிவான சிந்தனை. அதை நம்ம ஏற்கக்கூடாது. வேளாண்மை அப்போ குலத்தொழில்னு இழிவாக சொல்கிறவங்க கருப்பட்டி சாப்பிடக்கூடாது. இப்போ பனை ஏறுதல், அதிலிருந்து வர்ற கருப்பட்டி வெல்லம் சாப்பிடுறது, நாட்டு சர்க்கரை சாப்பிடுவது, நொங்கு சாப்பிடுவது, பதநீர் சாப்பிடுவதெல்லாம் இழிவுன்னா நீங்கள் கருப்பட்டி சாப்பிடக்கூடாது, இனிப்பு எடுக்கக்கூடாது. ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் எங்கள் குலத்தொழில்னா, இப்போ நான் ஆடு மேய்க்கிறேன், நான் ஆடு மேய்ச்சேன். எங்கள் வீட்டில் 1100 ஆடு இருந்தது. அப்போ நான் ஆடு மேய்ச்ச நான் ஆயர்னு வச்சுக்கிறேங்க. ஆஸ்திரேலியாவில் மேய்க்கிறவன் யார்? இல்லை ஆப்பிரிக்காவில் மேய்க்கிறவன் யார்? இல்லை டென்மார்க்கில் மேய்க்கிறவன், பிரேசிலில் மேய்க்கிறவன், அவனும் எங்கள் கோனார் தானே, எங்கள் ஆயர் தானே. அப்போது இது சும்மா ஒரு இழி சிந்தனை. இந்த மாதிரி சிந்தனை தான் இந்த பொது புத்தியில் ஏற்றி வேளாண்மை செய்வது படிக்கிறவன் செய்கிற வேலை இல்லை, படிக்காதவன் செய்கிற வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வைக்கும்போது, அப்போ படித்தவனுக்கு பசிக்காது, அப்படி தானே? அப்போ படித்தவன் சாப்பிட மாட்டான், அவனுக்கு பசிக்காது. நீங்கள் எல்லாரும் ஐஏஎஸ் ஆகணுங்கிறீங்க. இந்தியாவில் 150 கோடி மக்களுக்கு 6000 ஐஏஎஸ் தான் இருக்கிறாங்க. அந்த 150 கோடிகளுக்கு சாப்பாடு யார் கொடுக்குறது? இங்கே ஒரு அடிப்படை பண்ணு. நீங்கள் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பலாம், சயின்டிஸ்ட்டுக்கு சாப்பாடை யார் அனுப்புறது? அது எங்கள் ஆத்தாளப்பன் தான் அனுப்பணும். விளங்குது? விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவலாம், விஞ்ஞானிக்கு சாப்பாடு யார் அனுப்புறது? எங்கள் விவசாயி தான் அனுப்பணும். அப்போது எது அடிப்படைன்னு இருக்குது? ஆதியில் மனிதன் உயிர்கள் உணவு தேவைதான் உயிர் தேவையாக இருக்குது. அது எங்கேருந்து வருது? அப்போ அந்த வேளாண்மைங்கிறது ஆடு மாடு இல்லாமல் எப்படி வேளாண்மை செய்வீங்க? கால்நடை இல்லாமல் எப்படி நிலம் வளமாகும்? இயற்கை வேளாண்மை பேசுகிற எங்கே வேணால் ஆர்கானிக் ஃபுட்டுன்னு எழுதி வைக்க தெரியுது, அங்கே போய் சாப்பிட தெரியுது. ரசாயன உரமற்ற உணவு வேணும்னு தெரியுது, நஞ்சில்லாத உணவு வேணும்னு சொல்கிறது இதெல்லாம் இதாக இருக்கும். நல்ல கலப்படம் இல்லாத உணவு வேணும்னு தெரியுது, நஞ்சு இல்லாத உணவு வேணுது. வேளாண்மை இயற்கை வேளாண்மைன்னு சொல்கிற. இயற்கை வேளாண்மைங்கிறது என்ன? இயற்கை உரம் எது? ஆடு மாட்டு கழிவில்லாத இயற்கை உரம் எது? இந்த அறிவில்லாத உன்கிட்ட போய் நாங்கள் பேசி என்ன பயன் இருக்கு? என்ன பயன் இருக்கு? உனக்கு இது குலத்தொழிலாக இருக்குது, எது களத்தொழிலாக இருக்குது. நீ செய்யலைன்னா போப்பா. ஆனால் நீ சாப்பிடக்கூடாது, உணவு சாப்பிடக்கூடாது. நாளைக்கு இப்போ நாங்கள் ஒரு ஆடை செய்கிறது எங்கள் குலத்தொழில்னு நீ சொன்னீங்கன்னா அப்போ ஆடை உடுத்தாத. இப்போ முடி திருத்துறது மருத்துவர்களை நம்ம இந்த மண்ணில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வட இந்தியம் பூரா எல்லா கடையிலையும் இது பண்ணுறான், எங்களுக்கு வேலை இல்லை. இதை எப்படி எடுத்துக்கிறது? அது எப்படி சொல்கிறது? இழி சிந்தனை, இல்லைன்னா மூளைக்கோளாறுன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத நம்ம அதை பற்றி கவலைப்பட முடியாது. நம்ம நம்ம இந்த வேளாண்மை, ஆடு மாடு வளர்த்தல், நெசவு, பனைத்தென்னை வளர்ப்பு தொழில், அது சார்ந்த தொழில், கரும்பு, இந்த வாழை, தென்னை, இந்த பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள், மீன் வளர்த்து, இந்த மாதிரி இதில் தான் நமக்கு தற்சார்பு பொருளாதாரம் இருக்குது, நிரந்தர நிலைத்த பொருளாதாரம் இருக்குது. அங்கே தான் எல்லாருக்கும் வேலை இருக்குது. நீங்கள் இதையெல்லாம் உணர்த்தணும். இதையெல்லாம் உணர்த்தாது ஆகச்சிறந்த அரசியல் ஒன்றும் இல்லை. இதை தெரிஞ்சுக்கிறாம நாளைக்கு நான் வாக்கு கேட்கும்போது எனக்கு வாக்கு செலுத்தியும் பயன் இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதை என் தாய் தந்தைக்கு இல்லை. என் தாய் தந்தை அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்து எங்களெல்லாம் படிக்க வச்சாங்க. எங்கள் அப்பாலாம் ஆடை விற்றுட்டு எங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டினது இருக்குது. 2 பனைமரத்தை விற்றுட்டு பணம் கட்டினது இருக்குது. வேளாண்மை போட்டு அந்த நெல்லை விற்றுட்டு படிக்க வச்சது இருக்குது. எல்லோரும் இன்றைக்கி மருத்துவராக இருக்கிறான்னா அவங்க அப்பா ஒரு தலைமுறையில் வேளாண்மை தான் செஞ்சுருப்பார், இல்லை ஆடு மாடு வளர்த்துருப்பார். இதை இன்றைக்கி இப்போ மருத்துவராக நான் ஆயிடுறேன். உணவுக்கு என்ன பண்ணுறது? மாத்திரையை சாப்பிட்டு படுத்துடலாமா? ஒரு மருத்துவர்கிட்ட நான் போகிறேன், என்னை நீங்கள் பால் எடுத்துக்கிறங்க, முட்டை சாப்பிடுங்க, கீரை நிறைய எடுத்துக்கிறங்க, காய்கறிகளை நல்லா எடுத்துக்கிறங்கிறாங்க. இதை யார் கொடுப்பா? நீங்கள் எழுதி கொடுத்துறீங்க, யார் கொடுப்பா? கொடுப்பா. நீங்கள் சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறீங்க, சாப்பிட்டு போய் தானே வேலை செய்யணும். எல்லாத்தையும் உங்கள் மடிக்கணினியில், உங்கள் அலைபேசியில் நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சிட முடியும். ஆனால் ஒரு லிட்டர் தண்ணீரையும் ஒரு சாப்பாடையும் நீங்கள் பதிவிறக்கம் செய்ய முடியுமா?
ஒப்பந்தம் தான் பண்ணணும், ஆர்டர் பண்ணணும். அது எங்கேருந்து வரும்? கடையிலேருந்து வரும், கடைக்கு வரும். கடைக்கு அந்த உணவுக்கான பொருள் தேவை, உணவுக்கான பொருள் இருக்குல்ல, அது எங்கேருந்து போகும்? அது வேளாண் குடிமகன்கிட்டருந்து போகும். அதானே. இப்போ நீங்கள் குனிஞ்சு சாப்பிட்ற, பசிக்கு சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுலையும் எங்கோ தொலை தூரத்தில் வெம்பாடு விட்டு உழைத்த ஒரு வேளாண் குடிமகனின் வேர்வை இருக்குங்கிறத உணரணும். சும்மா போகிற போக்கில் இதெல்லாம் அது வேளாண்மை செய்ய சொல்லிட்டாரு, ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டாரு. நீ மேய்க்க வேணாம் போ, நீ மருத்துவர் ஆயிக்க, நீ ஐஏஎஸ் ஆயிக்க, ஐபிஎஸ் ஆயிக்க, நீ ஆகிறத ஆயிக்க, ஆனால் சாப்பிடாத. நீ இதை இழிவாக சொல்லக்கூடாது. இது தொழில் அல்ல. ஏன் தொழில் அல்ல? அது அப்பா நம்மாழ்வார் அழகாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தாய் தன் குழந்தைக்கு பால் ஊட்டுவது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவதும் தொழில் அல்ல. அது எங்கள் பண்பாடு, எங்கள் வாழ்வியல். அதை பெருமையாக நாங்கள் செய்வோம். அதில் இன்றைக்கி பெரிய பெரிய மாளிகை கட்டி மொட்டை மாடியில் தக்காளி விளைய வச்சேன், கத்தரிக்காயை விளைய வச்சேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு பேட்டி கொடுக்குறதெல்லாம் பார்க்குறீங்க. அதை தான் எங்கள் ஆத்தாப்பா நிலத்தில் விளை வைக்கிறான். நீங்கள் நிலத்தை அழிச்சிட்டு வீட்டை கட்டிட்டு மொட்டை மாடியில் போடுறீங்க. அதே எங்கள் ஆத்தால போய் ஊரில் நிலத்தில் செய்கிறான். இப்போ அதை இழிவாக பேசுகிறதுங்கிறது சுத்த பைத்தியக்காரத்தனம். அதை அறிவு சமூகம் அதை ஏற்க வேண்டியதில்லை. அதுவும் வருங்கால தலைமுறை பிள்ளைகள் அதை ஏற்க வேண்டியதில்லை. 2,70,000 ஏக்கரில் பில்கேட்ஸ் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியினுடைய பிதாமகன் விவசாயம் செய்கிறார், வேளாண்மை செய்கிறார். ஏன் செய்கிறார்? இதே மாதிரி உங்களை மாதிரி ஊடகத்திலேருந்து கேள்வி கேட்கும்போது அங்கே தான் நிலையான பொருளாதாரம் இருக்குது, அங்கே தான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும்னு சொல்கிறார். அவருக்கு தெரியும் சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு தான் வேலை செய்யணும். அப்போ அங்கே தான் இருக்குன்ட்டு. அதான் இப்போ நான் சொல்கிற இந்த கருத்துக்கள், இப்போ மாற்று கருத்துக்கள், இப்போ உங்களுக்கு இதை தெளிவாக விளக்கணும். எப்படின்னா, இந்த மாற்று சிந்தனை எங்கள் தலைவர் எங்களுக்கு என்ன கற்பிக்கிறாருன்னா, விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படிங்கிறாரு. அந்த விழிப்புணர்வு எங்கே பிறக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போது இலவசம். இப்போ இன்றைக்கி நம்ம அரசு ஒரே இரவில் 1,30,00,000 பேருக்கு 5,000 போட்டிருக்கு. யாருக்குமே தெரியாது. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா அரசு கூட தெரியாது. அது அவ்வளோ பெரிய உளவுத்துறை வச்சுருக்குது, இதாக வச்சுருக்குது, எல்லாம் வச்சுருக்குது. ஒரே இரவில் எங்கேருந்து எப்படி போச்சுன்னு தெரியாது. 1,30,00,000 பேருக்கு 5,000 ரூபா போயிருக்கு. அதாவது 6,500 கோடி. ஏற்கனவே பொங்கலுக்கு 6,800 கோடி கொடுத்துருக்காங்க. புரியுதா? இது வாக்குக்கு காசு கொடுக்குற ஒரு முறை, காசு கொடுக்குற முறை. இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்? இப்போ இந்த காசு இப்போ இலவசம் கொடுக்குறாங்க 1000 கொடுக்குறாங்க. இதில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்வியில் தான் அதுதான் விழிப்புணர்வு உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போது இது இழக்கிற பணத்தை எங்கேருந்து எடுக்கிறாங்க? தவிர்க்க முடியாத தேவை ஒன்று இருக்குது, மிக மிக அவசிய தேவை ஒன்று இருக்குது, அத்தியாவசிய தேவை இருக்குது, மின்சாரம். அதில் கட்டணத்தை உயர்த்திடுறாங்க, சொத்து வரியை உயர்த்திடுறாங்க. ஒரு இடம் வாங்கினீங்கன்னா பத்திரப்பதிவுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கிறோங்க, அந்த பதிவு கட்டணத்தை உயர்த்திடுறாங்க. நீங்கள் இதில் இழக்கிறத எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு என்னைக்கு நீங்கள் உணர தொடங்குறீங்களோ அது விழிப்புணர்வு. அப்போ அந்த இடத்துல நீங்கள் 6,500 கோடிக்கு எவ்வளவு நலத்திட்டத்தை நீங்கள் தீட்டிருக்கலாம். இப்போ 6,500 கோடி இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரமும் சமவேலை சம ஊதியமும் கேட்குறதுக்கு வெறும் 58 கோடி தான் தேவைப்படுது. அறிவை வளர்க்கும் கல்வியை அதை படிப்பிக்கிற அறிவு கருவறையில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் தான் அறிவு கருவறையில் தாயாக இருந்து நமக்கு படிப்பிக்கிறான். அறிவை புகட்டுகிற ஆசிரியன் பாதையில் நின்று படிப்பிக்க வேண்டிய ஆசிரியன் பாதையில் நின்று போராடிட்டு இருக்கும்போது இந்த சமூகம் எதை நோக்கி போகுது? இது எப்படி அறிவு சமூகமாக வரும்? 58 கோடி தராமல் 6,800 கோடிக்கு நான் 3,000 கொடுக்குறேன், அப்புறம் 5,000 கொடுக்குறேன், 6,500 இப்படி இருக்கிறது. இது எந்த மாதிரி இந்த சமூக போக்கு அப்படின்னு நீங்கள் சிந்திக்க தொடங்குற இடம்தான் விழிப்புணர்வாக மாறுது. இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இப்போ அப்பா என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, கடலுங்கிறது கடல் இல்லை, வெறும் தண்ணி இல்லை, தண்ணி குவிஞ்சு கிடக்கிற ஒரு இடம் இல்லை, அது தண்ணி தேங்கி இருக்கிற பெரும் பள்ளம் ஒன்றும் இல்லை, அதுதான் நம்ம தாய். இன்றைக்கி உலக உயிர்களுக்கெல்லாம் முதலாக அவள் பிரசவித்த ஒரு செல் உயிரினம் தான் இவ்வளோ பெருசு. இன்றைக்கி நம்ம காடுகளில் இருந்து நமக்கு மூச்சு காற்று வருதுன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி பூமியின் நுரையீரலாக அமேசான் காடுகள்னு சொல்கிறோம், மலைக்காடுகளை சொல்கிறோம்.
அதில் வந்து 20 விழுக்காடு தான் மற்ற காடுகள்ல இருந்து வருது. மீதி 80 விழுக்காடு எங்கேருந்து உங்களுக்கு மூச்சு காற்று வருது, ஆக்சிஜன் வருதுன்னு நினைக்கிறீங்க? கடலுக்குள்ளே இருந்து தான் வருது. கடலுக்குள்ளே ஆல்காங்கிற அறிவியல் பேர், அது நீலப்பச்சை பாசிங்கிற நம்ம இதிலிருந்து அந்த தாவரத்திலிருந்து தான் போகுது. அதுதான் மிகப்பெரிய ஒரு வளிமண்டலத்தை விசும்பு, அந்த காற்று படலத்தை உருவாக்குது. அந்த காற்று படலம் இல்லைன்னா புவி வெப்பமாவதே, நம்மெல்லாம் எரிஞ்சு சாம்பலாவதை தடுக்க முடியாது. பூமிக்கும் சூரியனுக்கு இடையில் 15 கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஆனாலும் உங்களால் வெப்பம் தாங்க முடியல கோடை காலத்தில். அதை தடுத்து உங்களுக்கு இங்கே உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பாக இந்த நிலத்தை தக்க வைக்கிறதே அந்த வளிமண்டலம் தான், காற்று படலம் தான். அந்த காற்றை கொடுக்குறது யார்? அந்த கடலுக்கு இருக்கிற அந்த நீலப்பச்சை பாசி தான். நீங்கள் இப்போ சுவாசிக்கிட்டு நீங்களும் சுவாசிக்கிட்டு இருக்கிறத கொடுக்குறது யார்? அதுதான். அப்போ அந்த கடலுங்கிறது வெறும் இது இல்லை, உங்களுக்கு ஒரு அதிக தண்ணீர் இருக்கிற பள்ளம்னு நினைக்காது, அதனுடைய இது. இப்போ நீங்கள் அது ஒரு கருணை கடல். நீங்கள் ஒரு அளவு கடந்த எனக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? அவர் வந்து தெய்வம் அப்படின்னா, கருணை கடலப்பா அப்படின்னா. ஏன்னா கடல் தான் அளப்பெரிய கருணை கொண்டவள். அவள் கொடுக்கறது மாதிரி ஒரு கொடையே எதுவும் இல்லை. சூரியன் தந்தை, கடல் தாய், இருவரின் இணைவில்லாது நீராவி இல்லை. நீராவி குளிர்ந்து மேலே போகலைன்னா மேகம் இல்லை, மேகம் இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா உங்களுக்கு அருவி இல்லை, ஆறு இல்லை. இது உங்களுக்கு தெரியும் வாழ்க்கைன்னு சுழற்சி. அப்போ இப்படி இருக்கும்போது இந்த கடலை வெறும் நிறைய தண்ணி கிடக்குது பார்த்து வேடிக்கை பார்த்து வர்றதுக்கு இல்லை. இப்போ இதையெல்லாம் உணர்த்தும் போது என் பிள்ளைகள் இதை வந்து இந்த கடலுக்குள்ளே நச்சு கழிவுகளை கலக்க விடுவது, பெரிய பெரிய வெடிகுண்டுகள்லாம் கண்டுபிடிச்சி வெடிக்குதான்னு சோதிக்கிறது, அப்புறம் இந்த அணுகுண்டு போட்டு தான் பூமி அழிக்கணும்னு இல்லை, பிளாஸ்டிக்கு நெகிழியை போட்டாலும் பூமி அழியும். இது உடனே தெரியும், அழியும், கொஞ்சம் நாள் கழித்து அது அழியுங்கிறான். அப்போ அணுகுண்டுக்கு இணையான ஆபத்தானது மக்கி மண்ணோடு மண்ணாக போகிறதுக்கு பல லட்சம் ஆண்டுகள் ஆகுங்கிறான். அந்த பிளாஸ்டிக்கும் நெகிழியும், குலைமமும் நெகிழியும். இதை தூக்கி நீங்கள் கடலுக்குள்ளே போடுறீங்க. எல்லாத்தையும் நல்லா நச்சையும் ஒன்ற ஒரு கழிவு இது மாதிரி கடங்கு மாதிரி காட்டிடுவீங்க. அப்போ நீங்கள் நதிகளில் வந்து மகாகவிதையில் வைரமுத்து எழுதியிருப்பாங்க, கவிப்பேரரசன் படிச்சிருப்பீங்க. இப்போலாம் நதியில் வந்து நீர் போய் சேர்றதில்ல, கடலுக்குள்ளே வெறும் பிளாஸ்டிக் தான் போய் கலக்குது. கடலுக்குள்ளே இருக்க மீன்களின் எண்ணிக்கையை விட பிளாஸ்டிக்கின் எண்ணிக்கை அதிகம்ங்கிறார். கடலுக்குள்ளே இருக்கிற பெரும்பெரும் மீன்கள், திமிங்கிலம், அந்த இது மாதிரி மீன்கள் கரை ஒதுங்கும்போது வயிற்றுக்கருன்னா 42 கிலோவுக்கு மேலே உங்களுக்கு இருக்குது. அப்போ தரையிலையும் தண்ணி கடலுக்குள்ளேயும் இவ்வளோ பெரிய பிளாஸ்டிக் குப்பையை போட்டு மூடுறோம். இப்போ மரம் கூட பூமி தாய்க்கு நன்றி கடனா வேறு இருகப்பற்றி பூவை முகத்தில் ஒதுக்குது. ஆனால் நீ என்ன பண்ணுற? குப்பையை கொட்டி மூடுற. உங்களுக்கு புரியுதா? நெஞ்சில் குண்டை தூக்கி போடுற, அவள் வயிற்றில் போடுற, ஈரக்குலையில் போடுற. இப்போ இதெல்லாம் இது ஒரு எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு போக்கு போகுது. இந்தியா எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு, அது மாதிரி 2 மடங்கு நிலப்பரப்பு, 2 மடங்கு அளவு கடலுக்குள்ளே பிளாஸ்டிக் குப்பை இருக்குங்கிறான். இப்போ நாம் வந்துடுறோம், ஒரு வேளை தரையில் இருக்கிறத மறுசுழற்சி பண்ணி ஏதாவது பண்ணுறோம், கடலுக்குள்ளுக்கிறத என்ன பண்ணுவீங்க? அப்போ கடல் வந்து அங்கே உள்ளே இருக்கிற இந்த பிளாஸ்டிக் போய் அந்த நீலப்பச்சை பாசி தாவரங்களெல்லாம் மூடிடுச்சுன்னா உங்களுக்கு சுவாசிக்க காற்று எங்கேருந்து வரும்? மூச்சு காற்று எங்கேருந்து வரும்? அந்த வளிமண்டலம் எங்கேருந்து வரும்? அப்போ புவி வெப்பமாகுதுன்னா ஆகாமல் என்ன பண்ணும்? அப்போ அந்த மாதிரி இந்த கடல் நம்ம பாதுகாக்கணும், மரம் நமக்கு பாதுகாக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், மேலே இருந்து வர்ற அந்த வளிமண்டலம் தடுத்து விழுந்து மீதி வருகிற வெப்பம் இருக்குல்ல, அதை தடுத்து இந்த பூமியை வந்து மனிதர்கள் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏதுவாக வச்சிருக்கிற ஒரு ஆள் மரம் தான். உங்களுக்கு தெரியும், அவன் வந்து என்ன செய்வான்னா மேலே இருந்து வர்ற வெப்பத்தை அவன் உணவாக உட்கொள்வான். அப்பா நம்மாழ்வார் சொல்கிறார், ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு செடி கொடியிலையும் ஒரு சர்க்கரை தொழிற்சாலை இருக்கடா மகனேங்கிறப்பல. ஏன்னா அவன் என்ன பண்ணுவான், அங்கே இருக்கிற அந்த சர்க்கரையை உண்ணும்போது அந்த அதெல்லாம் பச்சையாக மரம் எல்லா துளிர்களும் தளிர்க்கும்போது ஒரு பொன்னிறத்தில் இருக்கும், ப்ரௌனாக இருக்கும். ஆனால் ஏன் எல்லாம் பச்சையாக மாறுது? அந்த சூரிய வெப்பத்தில் இருக்கிறத அது எடுத்து அந்த வெப்பத்தை உணவாக உண்றதுனால பச்சையமாக மாறிடுது. அதனால தான் புல் பூண்டு செடி கொடி எல்லாம் பச்சையமாக இருக்கிறது காரணம், மரமெல்லாம். அப்போ அவன் உணவாக உட்கொண்டு அங்கே தனிச்சு விடுறான். அந்த வெப்பத்தை தனிச்சு விடுறதுனால மரத்தை விட்டு வெளியில் வரும்போது இருக்கிற வெப்பம் மரத்துக்கு கீழே வெப்பமாக இருக்கிறதுல உங்களை குழுன்னு வச்சுக்கிறது. அப்போ அந்த மரம் எவ்வளவு முக்கியம்? மேகத்தை மிதந்து கொண்டிருக்கிற மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருகிற ஆற்றல் மரத்துக்கு தான் இருக்குது. ஏன்னா மேகம் எங்கே குளிர்ச்சி இருக்கோ அங்கே கொட்டிடும், எங்கேயுமே குளிர்ச்சி இல்லைன்னா திருப்பி போய் கடலில் கொட்டிடும்.
அப்போ குளிர்ச்சியை எது பூமியில் கொடுக்குதுன்னா அடர்ந்த காடுகள், மரங்கள். அப்போ மரம் இல்லைன்னா மழை இல்லை. அதான் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு சொல்கிறோம். அதனால தான் நாங்கள் மரம் மண்ணின் வரம் வளர்ப்பதே மனித அறம்னு எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து நடுறோம். அப்போ அது இதையெல்லாம் நம்ம சொல்லும்போது இதை புரிந்துக்கிறது இருக்குல்ல, ஆமாம் இதில்மா இது சரி பண்ணணும், இப்போ இது ஆமாம் இது தேவைப்படுது அப்படின்னு வரும்போது இதுதான் மாற்றத்திற்கான சிந்தனையாக இருக்குது. மரம் என்பது மரம், வெட்டு, காசு, பணம், துட்டு அப்படின்னு நினைக்கிற கூட்டத்தில் இல்லாமல் வெளியில் வந்து மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பது தான் மனிதாரம். அது நம்ம உயிர், அது பறவை பருக்குள்ள கூடு, நமக்கு கனி, நமக்கு காற்று, இதெல்லாம் அது சொல்லிக் கொடுக்கணும். நமக்கு நிழல், புரியுதா உங்களுக்கு? அதனால் அப்படி சொல்லி கொடுக்கும்போது ஒரு மாற்றத்துக்கான சிந்தனை வருமானால், இப்போ நான் சொல்கிறேன், 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரம், ஒரு அரசால் தர முடியாத கல்வியை ஒரு தனியார் முதலாளி தரமாக கொடுத்துருவார். எப்படி கொடுக்க முடியுது? ஒரு தனி முதலாளி நடத்துகிற பள்ளியும் கல்லூரியும் தரமாக இருக்கும். ஒரு தனி முதலாளி நடத்துகிற மருத்துவமனை தரமாக இருக்கும். ஆனால் இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு அது நடத்துகிற மருத்துவமனையும் பள்ளி கல்லூரியிலும் தரமாக இருக்காது. அப்படின்னா அப்போது அரசு ஒரு முதலாளியிடம் தோற்று போகுதா? ஒரு முதலாளியால் முடிகிறதா அரசால முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வருதுன்னா அது விழிப்புணர்வு. அப்படி விழிப்புணர்வு அப்போ அந்த இடத்துல தனியார் முதலாளிகளையும் தாண்டி ஆகச்சிறந்த கல்வியை அரசாலையும் மருத்துவத்தையும் அரசால கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு மாற்றம் இருக்குது பாருங்கள், அந்த சிந்தனை வருது பாருங்கள், அதுதான் மாற்றத்திற்கான சிந்தனை. இப்போ வாக்குக்கு காசு கொடுக்குற இடத்துல ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆமாம், ஊண்டப்படுது. ஒரு தொகுதிக்கு 30 கோடி முதலீடு செய்கிற ஒரு வேட்பாளன் லாபத் தேவைக்கு முதலீடு செய்வானா, ஒரு முதலாளி மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானான்னு ஒரு கேள்வி. அந்த கேள்வி விழிப்புணர்வு, அது சிந்தனையின் தொடக்கமாயிருது, அது மாற்றத்திற்கான சிந்தனையாயிருது. அப்போ அந்த இடத்துல அவன் என்ன கேட்கணும்? ஆமாம், நீ வந்து 30 கோடி செலவழிச்சா அப்புறம் 300 கோடி 3000 கோடி சம்பாரிச்சுக்கலாம்ங்கிறது தானே செய்கிறா. இப்போ அதிக லாபம் பெற்ற தொழிலாயுது, தன்னலமற்ற மக்களுக்கு செய்கிற சேவை இல்லையா இது அரசியல்? அப்போ நீ எதுக்கு இந்த ஒரு தொகுதிக்கு இவ்வளவு விலை கொடுத்து வாங்குற? இப்போ நீ என்ன போய் அப்படி எனக்கு நல்லது செய்கிறதுக்கு வர சாமி, நீ எதுக்கு எனக்கு காசு தர? ஒரு கேள்வி இருக்குது பாருங்கள். அப்போது இந்த ஊழல் லஞ்சம் அப்படிங்கிறதுக்கான விதை வந்து வாக்குக்கு காசு கொடுக்குற இடத்துல ஊண்டப்படுது. ஜனநாயகத்தை மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் குடிகளுக்கு இருக்கிற கடைசி வலிமையான கருவி என்பதே வாக்கு தான். அந்த வாக்கை விற்கக்கூடாது. அதை தான் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். சில ரொட்டி துண்டுகளுக்காக மதிப்புமிக்க நம் உரிமைகளை விற்பதென்பது அவமானகரமானதுங்கிறார். அப்போ அந்த இடத்துல அந்த மதிப்புமிக்க உரிமையை விற்கக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு வருது பாருங்க, அது விழிப்புணர்வு. அப்போ அந்த இடத்துல நம்ம வாக்குக்கு காசே வாங்கக்கூடாது. காசு கொடுத்து வாக்கு கேட்குறவன் திருடுவான், அவனுக்கிட்ட அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது. வாக்குக்கு காசு கொடுக்காமல் எவன் தன்னலமற்று உண்மையும் நேர்மையாக மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற மனம் இருக்கிறவனுக்கு வாக்கு செலுத்தணும். வாக்குக்கு பணம் கொடுக்குறவனுக்கு வாக்கு செலுத்தக்கூடாது. இது கேடுகட்ட பணநாயகத்தை உருவாக்கும், மாண்புமிக்க ஜனநாயகத்தை கொன்றும். ஏன்னா முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் கட்டமைக்கப்படும். பணம் இருக்கிறவன் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை வந்துச்சுன்னா அப்போது பாட்டாளி மக்களுக்கு, உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கான அரசியல் செத்து போகும். அப்போ மக்களுக்கான அரசியல் இருக்காது, முதலாளிகளுக்கான அரசியல், உழைக்கும் மக்களுக்கான அரசியல் இருக்காது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது பற்றியில் சிந்தனை. இது விழிப்புணர்வு. இந்த சிந்தனை இருக்கிறவர்கள் கூடணும். அப்போ தான் அரசியல் மாற்றம் வரும். அதனால தான் மாற்றத்தை விரும்பும் மக்கள். எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.